இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி. நிறைய பேர் வந்து மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிசிபி வந்து டிசைன் பண்ண போறீங்க. எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா எப்படி ஈஸியாக வந்து பிசிபி டிசைன்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு ட்ரிக்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிசிபி எடுத்துக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன காம்பவுண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எதுவுமே தெரிலனா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு வந்து கேஐ கேட் அப்படின்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன சிம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து காட்டுறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டருடைய சிம்பிள்ஸ் தான் பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி ரெசிஸ்டருடைய சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிபியில் வந்து ஸ்கிமேட்டிக் எடிட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டருடைய சிம்பிள் ஆர்னு தான் நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் வந்து எழுதி எதுவுமே எழுந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ளஸ் மைனஸ் வந்து எதுவுமே ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ரெசிஸ்டருடைய யூஎஸ் சிம்பிள். மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி யூஎஸ் சிம்பிளை தான் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ரெசிஸ்டர். இதில் வந்து பார்த்தீங்கனாலையும் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து ரெசிஸ்டருக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. நீங்கள் எந்த சைடு வச்சாலையும் சேம் தான் ஒர்க் பண்ணணும். ரெசிஸ்டருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டருடைய 45 டிகிரி. ஸோ உங்களுக்கு 45 டிகிரியில் வந்து நீங்கள் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ பொட்டன்ஷியோமீட்டருடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டெர்மினல் கொடுத்துருக்காங்க. 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா விசிசி, தேர்ட் பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஆர்வி1 சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து வேரியபிள் ரெசிஸ்டர் ரெசிஸ்டரில் ஒரு டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர், இந்த தெர்மிஸ்டர் எல்லாமே வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. தெர்மிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிசி பிடிசின்னு 2 இருக்குது. என்டிசினா வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், பிடிசினா வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டுடைய சிம்பிள். அதில் வந்து யூஎஸ் சிம்பிள், யூகே சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதேமாரி தான் இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்களோ அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர். வேரியபிள் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு கோடுன்னு வேரி பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். பிசிபி டிசைன் பண்ணுற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் ரெசிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னாவே சரி, நீங்கள் வந்து ஈஸியாக பிசிபி டிசைன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து R6 ட்ரிம்னு கொடுத்துருக்காங்க. ட்ரிம்னா வந்து ட்ரிம்மர் பொட்டன்ஷியோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரிம்மருக்கு டீன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னு போட்டு ஷண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து ஷண்ட் ரெசிஸ்டர்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 சொல்லிட்டு. ஸோ பிஎம்எஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷண்ட் ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்டாக வந்து மானிட்டர் பண்ணி தரோம் இந்த ஷண்ட் ரெசிஸ்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரெசிஸ்டர். நெட்வொர்க் ரெசிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1x3. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். புல் அப் அண்டு புல் டவுன் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் சிக்னல்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் வந்து பொட்டன்ஷியோமீட்டர் டியூல்னு கொடுத்துருக்காங்க. டியூல் பொட்டன்ஷியோமீட்டர்னா 2 பொட்டன்ஷியோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணது தான். இதுலேயும் உங்களுக்கு அதேமாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா விசிசி, தேர்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, ஸோ செகண்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேரிஸ்டர்னு சொல்லுவாங்க. வேரிஸ்டர்னா ஒன்றும் இல்லைங்க, வேரியபிள் ப்ளஸ் ரெசிஸ்டர். அதுதான் வந்து வேரிஸ்டர்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டருடைய வேல்யூ வந்து வேரி பண்ணுறதுக்கோசரம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எல்ல மாதிரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஆர். எல்டிஆர்னா ஒன்றுமே இல்லைங்க. எல்டிஆர்னா வந்து லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். அதாவது ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிருதுங்களா, அதுக்கெலாம் வந்து அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்டிஆர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டருடைய சிம்பிள். அதாவது ரெசிஸ்டருடைய வேல்யூலாம் நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓம் மீட்டர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னாவே இந்த ஓம் சிம்பிள் தான் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ரெசிஸ்டருடைய வேல்யூலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.